வணக்கம். கேஜி மாஸ்டர். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில் ஆங்கில இலக்கணத்திலுள்ள 3 முதன்மையான வினைச்சொற்களில், அதாவது be verbs, have verbs, do verbs இவற்றில் be verbs, have verbs ஆகிய காணொளிகள் ஏற்கனவே வந்துள்ளன. இங்கு நாம் do verbs சம்பந்தமாக அதனுடைய இயல்புகள், அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய வெளிப்பாடுகள் எங்கெங்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது சம்பந்தமான மிகவும் சிறப்பான விடயங்களை உள்ளடக்கியுள்ள காணொளியுடன் சந்திக்கின்றோம். இந்த 3 பிரதான வினைச்சொற்களையும் ஆங்கிலத்தில் பிரைமரி ஆக்சிலியரி verbs, அதாவது முதன்மையான உதவும் வினைச்சொற்கள் என்றே குறிப்பிடப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், ஆங்கில இலக்கணத்தில் இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக நின்று செயற்படுகின்ற அளவை விட பல மடங்கு இவை ஒன்றுக்கொன்று உதவி வினைச்சொற்களாக செயற்படுவதன் மூலம் மிக பெரிய பங்களிப்பை கொடுக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் do verb சம்பந்தமாக இந்த காணொளியில் விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் be verbs, have verbs சம்பந்தமான விடயங்களையும் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த காணொளிகள் ஊடாக கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், இவை மூன்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயற்படுகின்ற காரணத்தினால் ஒரே முறையில் நாம் மூன்றையும் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது சிறப்பான முறையில் அவற்றை புரிந்து கொள்வதோடு ஒரு கல்லில் 3 மாங்காய்களாக பலனளிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் A1, A2, B1, B2 எந்த நிலையில் இருந்தாலும் எனது காணொளிகளில் பயிரப்படுகின்ற விடயங்கள் மிகவும் உறுதியானதாகவும் சிறப்பாகவும் உங்களுடைய ஆங்கில கற்றலை முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவுகின்றன. காணொளியை முழுமையாக பாருங்கள், முழுமையாக பயிற்சி செய்யுங்கள், முழுமையான பலனை பெறுங்கள். இப்போது ஒரு பேனாவுடனும் நோட்புக்குடனும் பாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இப்போது ஆங்கில இலக்கணத்தில் உள்ள 3 முதன்மையான வினைச்சொற்கள் இருக்கின்றன அல்லவா? do verb, be verb, have verb. இவற்றினுடைய இயல்புகளை புரிந்து கொள்வோம். இவற்றினுடைய உண்மையான வடிவம், அதாவது வினை அடியில் to do, to be, to have என்பதாக அமையும். இலக்கண விதிப்படி இவற்றிற்கு 2 காலங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று சாதாரண நிகழ்காலம், அடுத்தது சாதாரண இறந்த காலம். அதாவது ஆங்கிலத்தில் இலக்கண ரீதியான காலங்கள் 2 மட்டும்தான். இதன் பொருள் என்னவென்றால், இந்த 2 காலங்களில் மட்டும்தான் இவை தனித்து நின்று பொருள் கொடுக்கும். அதாவது காலத்தை குறிப்பிடுவதற்காக வினைச்சொல்லில் தங்களுக்குள்ளேயே மாற்றத்தை உருவாக்கி வெளிப்படுத்தும். உதாரணமாக work என்பது நிகழ்கால சொல்லாக இருக்கின்ற பொழுது அதை worked, ed என்பது இணைக்கப்பட்டு இறந்த காலமாக மாற்றிக்கொள்ளும். இந்த 2 காலங்களில் மட்டுமே உதவி வினைச்சொற்கள் இல்லாமல் செயற்படும். அவ்வாறு செயற்படுகின்ற பொழுது to do என்பது, அதாவது do verb, action, செயல்களை குறிக்கின்ற வினைச்சொல்லாக அமையும். to be, be verb, செயல்கள் அல்லாத இருப்புத்தன்மையை குறிக்கின்ற வினைச்சொல்லாக அமையும். இது சம்பந்தமான சிறப்பான விளக்கங்கள் be verb என்ற என்னுடைய காணொளியில் இருக்கின்றன. நேரம் கிடைக்கும் பொழுது தவறாமல் அதனையும் பாருங்கள். to have என்பது possession, அதாவது உடைமை தன்மையை குறிப்பிடுவதற்கு மெயின் வேர்பாக பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த 3 வினைச்சொற்களும் irregular verbs என்பதுதான். ஆங்கிலத்தில் நிகழ்கால வினைச்சொல்லுடன் ed அல்லது d சேர்த்து இறந்த காலமாக மாற்றப்படக்கூடியவை ரெகுலர் verbs. இப்போது ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட், அதாவது எழுவாய், தன்மை, முன்னிலை, படற்கை என இருக்கும் பொழுது அவற்றினுடைய நிகழ்கால இறந்த கால வினைச்சொற்கள் எவ்வாறு அமையும் என்பது இந்த அட்டவணையில் மிக தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் do verb-னுடைய சப்ஜெக்ட் I, you, we, they என்று இருக்கின்ற பொழுது நிகழ்காலத்தில் do என்று வரும். ஆனால் நிகழ்காலத்தில் he, she, it என்ற third person singular, அவன், அவள், அது என்ற படற்கை ஒருமைக்கு does என்பது மட்டும் பயன்படுத்தப்படும். இறந்த காலத்தில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் did என்பது பயன்படுத்தப்படும். இப்போது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 வினைச்சொற்களும், அதாவது do, be, have
நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் தங்களுடைய சொந்த வினைச்சொற்களை மட்டுமே பயன்படுத்தும். வேறு வினைச்சொற்களின் உள்ளீடுகள் இருக்க மாட்டா. அதாவது உதவி வினைச்சொற்களை பயன்படுத்துவதில்லை. எனவே நீங்கள் டூ வெர்பினுடைய வாக்கியங்களை உருவாக்குகின்ற பொழுது நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் அந்த காலத்திற்குரிய வினைச்சொற்களை மட்டுமே, அதாவது V1 V2 பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பார்ப்பது வினைச்சொல் மாற்றம், கான்ஜுகேஷன். ஒரு வினைச்சொல்லின் வடிவம் எவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணி. அதாவது வினைச்சொல்லின் வடிவத்தை அவை செய்யும் செயல், நேரம், கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, அதை யார் செய்கிறார்கள், தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா, ஒருமையா, பன்மையா என்று இவற்றிற்கு ஏற்றவாறு அந்த வினைச்சொல்லில் மாற்றத்தை உருவாக்குவதுதான் வினைச்சொல் மாற்றம். இப்போது டு என்ற வினைச்சொல்லின் வடிவங்களை பார்ப்போமாக இருந்தால் அதனுடைய பேஸ் ஃபார்ம் பிரசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஐ, யூ, வி, தே என்பனவற்றிற்கு டு என்றும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹி, ஷி, இட், டஸ் என்றும், பாஸ்ட் சிம்பிள் அதாவது இறந்த காலத்திற்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் டிட் என்றும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு டன் என்று வரும், பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு டூயிங் என்று வரும். இங்கே டன் என்பதற்கும் டூயிங் என்பதற்கும் உதவி வினைச்சொற்கள், அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ் பயன்படுத்தப்படும் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் டூ வேர்பினுடைய பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முதன்மையான செயற்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம். டூ வேர்ப் 3 பிரதான தொழிற்பாடுகளை கொண்டிருக்கின்றது. ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு பிரதான வினைச்சொல்லாக பயன்படுவது, இரண்டாவது ஒரு உதவி வினைச்சொல்லாக பயன்படுவது. இதுவே இந்த வினைச்சொல்லினுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக அமைகின்றது. டூ வேர்ப்பை உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துவதன் மூலம் வினா வாக்கியங்களை உருவாக்கலாம், எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கலாம், அத்தோடு ஒரு விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இவை சம்பந்தமான விரிவான விளக்கம் தொடர்ந்து வருகின்றது. மூன்றாவது ஒரு சப்ஸ்டிடியூட் வேர்ப்பாக வருவது. அவ்வாறு பயன்படுத்தப்படுவதன் மூலம் ஒரு வினைச்சொல் மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவுகின்றது. இப்போது ஒரு பிரதான வினைச்சொல்லாக, அதாவது as a main verb, இந்த do வேர்ப்பினுடைய பங்களிப்பு என்ன என்பதை பார்ப்போம். do verbs, அதாவது do, does, did என்பன பிரதான வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது அந்த வாக்கியத்தில் பிரைமரி ஆக்ஷன், முதன்மை அல்லது பிரதான செயலாக அமையும். இந்த பிரைமரி ஆக்ஷன் எவ்வாறு அமைகின்றன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒரு ஆக்டிவிட்டி அல்லது டாஸ்க் என்ன என்பதை விவரிப்பது. உதாரணத்தை பாருங்கள். She does her work diligently. அவள் தனது வேலையை பொறுப்புடனும் கடின உழைப்புடனும் செய்கின்றாள். இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், அவள் என்ன வேலை செய்கின்றாள் என்பதல்ல, எவ்வாறு செய்கின்றாள் என்பதை விவரிக்கின்றது. இரண்டாவதாக, ஒரு வேலை அல்லது தொழில் பற்றி பேசுவதற்கு what do you do for a living? What is your job? உங்களுடைய தொழில் என்ன? மூன்றாவதாக, ஒரு அச்சீவ்மெண்ட் அல்லது முன்னேற்றம் சம்பந்தமான விடயங்களை குறிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்தை பாருங்கள். He did 100 miles on his bike yesterday. இது ஒரு அச்சீவ்மெண்ட். அடுத்ததை பாருங்கள். சுத்தம் செய்தல் என்பதை குறிப்பிடுவதற்கு could you do the windows? அடுத்ததாக ஒரு பொது பிரதியீட்டு சொல்லாக வருவது. உதாரணமாக do something, do nothing போன்ற வெளிப்பாடுகளை குறிப்பிடுவதற்கு. இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் தெரிவு செய்து பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது மிக இலகுவானதாகவும் இயல்பானதாகவும் அமைந்துவிடும். இப்போது do வேர்ப்பினுடைய பிரதானமான பங்களிப்பு என்ன என்பதை பார்க்கின்றோம். ஒரு துணை வினைச்சொல்லாக செயற்படுவது, as an auxiliary verb. இவ்வாறு துணை வினைச்சொல்லாக வருகின்ற பொழுது 3 முக்கியமான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது என்பதை முன்னரே பார்த்தோம். இப்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆழமாக பார்ப்போம். முதலாவதாக, நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் வினாக்களை அமைப்பதற்கு இந்த do, does, did என்ற 3 வினைச்சொற்களும் உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்தப்படுகின்றன.
இந்த do verb ஆனது உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படும் போது 3 முக்கியமான விடயங்களை கவனத்தில் கொள்ளல் வேண்டும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, இந்த do, does, did என்பவை உதவி வினைச்சொற்களாக வருகின்ற பொழுது அவற்றிற்கு தனியாக எந்த பொருளும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வாக்கிய அமைப்பை உருவாக்குவதற்கான கருவியாக பயன்படுகின்றதே அன்றி அவற்றிற்கு எந்த பொருளும் கிடையாது. இரண்டாவதாக, வேறு எந்த உதவி வினைச்சொற்களும் இல்லாத போது மட்டுமே do என்ற வினைச்சொற்களை, அதாவது do, does, did என்பவற்றை பாவிக்க வேண்டும். உதாரணமாக, she can read, அவளால் வாசிக்க முடியும். இந்த வாக்கியத்தை நாம் வினாவாக்க வேண்டுமாக இருந்தால் can she read. இங்கே can என்பது ஒரு உதவி வினைச்சொல். இந்த உதவி வினைச்சொல் இருக்கின்ற பொழுது நாம் do verbs ஐ பாவிக்க கூடாது. அதாவது does can she read என்று பாவிக்க கூடாது. எனவே வேறு எந்த உதவி வினைச்சொற்களும் இல்லாத போது மட்டுமே நாங்கள் do, does, did என்பவற்றை வைத்து வினாக்களை உருவாக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் do, does, did என்ற உதவி வினைச்சொற்களை வைத்து வினாக்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த வாக்கியத்தில் உள்ள மெயின் verb, பிரதான வினைச்சொல்லு பேஸ் ஃபார்மில் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது வினையடியில் இருக்க வேண்டும். காரணம் என்ன சொல்லுங்கள்? do, does, did என்பது காலத்தை குறிப்பிடுகின்ற காரணத்தினால் பிரதான வினைச்சொல் அதனுடைய பேஸ் ஃபார்மில் இருக்கும். இப்போது உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது, you like coffee. இந்த வாக்கியத்தை நாம் வினாவாக மாற்றுகின்ற பொழுது அந்த வாக்கியம் நிகழ்காலத்தில் இருக்கின்றது. சப்ஜெக்ட் you, அதாவது முன்னிலையில் you என்று இருக்கின்றது. எனவே நிகழ்காலத்தில் இருக்கின்ற முன்னிலை, அதாவது you என்பதற்கான do verb-னுடைய வடிவமைப்பு do என்பதுதான் என்பதை நாம் முன்னரே அறிந்து கொண்டோம். எனவே do என்ற உதவி வினைச்சொல்லுடன் do you like coffee வாக்கியம் ஆரம்பிக்கப்படும் போது அந்த வாக்கியம் வினா வாக்கியமாக மாறுகின்றது. வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறியும் அவசியம். இப்போது இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். she lives in Paris. இந்த வாக்கியத்தின் எழுவாய் she, வினைச்சொல் lives, lives. do verb-னுடைய he, she, it என்ற third persons, அதாவது படற்கை ஒருமைக்கு does என்பதுதான் நிகழ்கால வினைச்சொல்லி என்பதை நாம் முன்னரே பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த வாக்கியத்தை நாம் வினா வாக்கியமாக்க வேண்டுமென்றால் does என்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன சொல்லுங்கள்? அந்த வாக்கியம் does she live in Paris என்று அமையும். அதாவது வாக்கியத்தில் இருந்த lives என்பது live என்று அதனுடைய பேஸ் ஃபார்முக்கு மாறிவிடும். மூன்றாவது வாக்கியம் இந்த விடயத்தை மேலும் தெளிவாக்கும். வாக்கியத்தை பாருங்கள். they went to the store. இந்த வாக்கியத்தில் எழுவாய் they என்ன காலத்தில் இருக்கின்றது? they went இறந்த காலத்தில் இருக்கின்றது. இறந்த காலத்தில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் did என்பதுதான் அதற்குரிய வினைச்சொல் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். எனவே இந்த வாக்கியத்தை வினா வாக்கியமாக மாற்றுவதற்கு did என்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே did they go to the store? இங்கே did என்பது இறந்த காலத்துக்குரியதல்லவா? எனவே did-ஐ வைத்து நாம் வாக்கியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது வினா வாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது அதனுடைய பிரதான வினைச்சொல் went என்பது go என்ற பேஸ் ஃபார்முக்கு மாற்றப்பட வேண்டும். குறித்து கொள்ளுங்கள். ஒரு வாக்கியத்தை நாம் வினா வாக்கியமாக்குவதற்கு அதற்குரிய அமைப்பு காலத்தையும் எழுவாயையும் பொறுத்து do, does, did, அதனோடு சப்ஜெக்ட், அதனோடு பேஸ் verb-ஐத்தான் பாவித்தல் வேண்டும். இப்போது நாம் do verbs-இன் ஊடாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியங்களை சாதாரண நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் எவ்வாறு உருவாக்குவது என்பது சம்பந்தமாக பார்க்கின்றோம். வினா வாக்கியங்களை உருவாக்குகின்ற போது do, does, did என்பவற்றின் மூலம் அவற்றை முதற் சொல்லாக வைத்து வாக்கியங்களை அமைத்திருந்தோம். இங்கு do, does, did என்பவற்றோடு not, not என்ற சொல்லையும்
இணைத்து நாங்கள் எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்குகின்றோம். இவை don't, doesn't, didn't என்று சுருக்கப்பட்ட வடிவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். he, she, it இந்த 3 படற்கை ஒருமைக்கும் does not என்றும் ஏனையவற்றிற்கு do not என்றும் நிகழ்காலத்திலும், இறந்த காலத்தில் எல்லாவற்றிற்கும் did not என்றும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்குள்ள முதலாவது வாக்கியம் I play tennis. முதலில் இந்த வாக்கியம் என்ன காலத்தில் இருக்கின்றது என்பதை கண்டுகொள்வோமாக இருந்தால் அது நிகழ்காலத்தில் இருக்கின்றது. எழுவாய் ஐ அதாவது தன்மையில் இருக்கின்றது. நிகழ்காலத்தில் ஐ என்ற எழுவாய்க்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வினைச்சொல் do என்பதை முன்னரே அறிந்திருக்கின்றோம். ஆகவே இங்கு நாம் do என்ற உதவி வினைச்சொல்லையும் அதே நேரத்தில் இல்லை என்று மறுப்பதற்கான not என்பதையும் இணைக்கின்றோம். do not என்று இணைத்து இந்த வாக்கியத்தில் I do not play அல்லது I don't play tennis என்று குறிப்பிடுகின்றோம். இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். He wants to leave. இங்கே எழுவாய் third person singular he, காலம் நிகழ்காலம். எனவே third person ஒருமைக்கு நிகழ்காலத்தில் எந்த வினைச்சொல்லை பாவிக்க வேண்டும்? does. எனவே நாம் does not என்பதை பயன்படுத்த வேண்டும். அதாவது he does not என்பதோடு இன்னுமொரு முக்கியமான விடயத்தை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன சொல்லுங்கள்? வினா வாக்கியங்களை உருவாக்கும் போது do, does, did என்பன உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்துகின்ற வேளைகளில் பிரதான வினைச்சொல்லு அதனுடைய பேஸ் ஃபார்மில் இருக்க வேண்டும் என்று கூறினோம் அல்லவா? அதே விதியைத்தான் இங்கும் நாம் பின்பற்ற வேண்டும். காரணம் என்ன சொல்லுங்கள்? does என்ற உதவி வினைச்சொல்லு third person singular present tense என்பதை வெளிப்படுத்துவதால் நாம் பிரதான வினைச்சொல்லு மீண்டும் அந்த காலத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதனால் அந்த பிரதான வினைச்சொல்லை நாம் பேஸ் ஃபார்முக்கு மாற்ற வேண்டும். அதாவது want என்று மாற்ற வேண்டும். எனவே இந்த வாக்கியம் he does not அல்லது he doesn't want to leave என அமைக்கப்படும். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். we finished the project. இங்கே வாக்கியம் எந்த காலத்தில் இருக்கின்றது? இறந்த காலத்தில் இருக்கின்றது. சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதற்கான do verb-னுடைய இறந்த கால வடிவம் did. எனவே இந்த வாக்கியம் we did not அல்லது we didn't finish the project. கவனித்தீர்களா? சாதாரண வாக்கியத்தில் இருக்கின்ற மெயின் verb finished. ஆனால் எதிர்மறை வாக்கியத்தில் did not என்று கூறுகின்ற பொழுது அந்த did ஆனது இறந்த காலத்தை குறிப்பிடுவதால் மெயின் verb finish என்று பேஸ் ஃபார்முக்கு மாறுகின்றது. அடுத்ததாக நெகட்டிவ் கமாண்ட்ஸ் அதாவது எதிர்மறையான கட்டளைகள். கட்டளைகள் நிகழ்காலம் சார்ந்தவை. அத்தோடு அவை செகண்ட் பர்சன் அதாவது நீ அல்லது நீங்கள் முன்னிலையுடன் தொடர்புபடுபவை. எனவே கட்டளைகள் do not அதாவது don't என்பதாக அமையும். அத்தோடு பிரதான வினைச்சொல்லும் பேஸ் ஃபார்மில் இருக்கும். உதாரணங்களை பாருங்கள். don't be late, do not feed the animals, don't forget your keys. do verb-ஐ உதவி வினைச்சொல்லாக வைத்து எதிர்மறை வாக்கியங்களை எவ்வாறு அமைப்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களையும் மிக சிறப்பாக கற்றுக்கொண்டோம். be verb, have verb என்பனவும் உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்தப்பட்டு வினா வாக்கியங்களையும் எதிர்மறை வாக்கியங்களையும் உருவாக்கும் முறை பற்றி அந்த காணொளிகளில் தரப்பட்டுள்ளன. அவற்றையும் நீங்கள் இயல்பான வரையில் இதனுடன் சேர்த்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒரு கல்லில் 3 மாங்காய்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது do verbs-ஐ உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்ஸ்களில் அதாவது நேர்மறை வாக்கியங்களில் சொல்லுகின்ற விடயங்களின் மீது மேலதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதாவது adding emphasis பயன்படுத்துவது எப்படி என்பதை பார்ப்போம். அதாவது சாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு விடயத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடுவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். she wants to come அதாவது சாதாரண நிகழ்கால third person singular sentence. she wants to come என்பது அவள் வர விரும்புகிறாள் என்பதாகவும் உதவி வினைச்சொல் does என்பதை பயன்படுத்தி பேசும்போது அதற்கு சிறு அழுத்தத்தை கொடுத்து she does want to come கூறும்போது அவள் வருவதற்கு விரும்புகிறாள் என்று அந்த கூற்றை சாதாரண நிகழ்வில் இருந்து ஒரு உறுதியான நிகழ்வாக குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று they finished
the work என்பதை they did finish the work on time என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பாருங்கள். இங்கும் do, does, did என்பன உதவி வினைச் சொற்களாக வருகின்ற பொழுது மெயின் verb base ஃபார்மில் இருப்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்போது do verb ஒரு பிரதியீட்டு வினைச்சொல்லாக, அதாவது சப்ஸ்டிடியூட் வினைச்சொல்லாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம். இவ்வாறு பிரதியீட்டு சொல்லாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு வாக்கியத்தில் உள்ள பிரதான வினைச்சொல் மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்ப்பது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. உதாரணத்தில் உள்ள வாக்கியங்களின் மூலம் இதனை தெளிவாக புரிந்து கொள்வோம். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். Do you like pizza? இதற்கு நாம் 2 வகையில் பதில் கூறலாம். முதலாவது yes, I like pizza என்பது. இங்கே வினாவில் உள்ள லைக் என்ற பிரதான வினைச்சொல் விடையில் மீண்டும் வருகின்றதல்லவா? இதை தவிர்ப்பதற்காகத்தான் do என்ற வினைச்சொல் அந்த பிரதான வினைச்சொல்லின் இடத்தை எடுத்து எஸ் ஐ டூ என்று பதில் கொடுக்கப்படுகின்றது. பேச்சிலும் எழுத்திலும் இந்த முறை கையாளப்படுவது அவற்றை சிறப்புறச் செய்வதாகும். இங்கே நாம் மிக முக்கியமான கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன சொல்லுங்கள்? வினா வாக்கியமாக வருகின்ற பொழுது do, does, did என்பன உதவி வினைச்சொற்களாக வருகின்றன. அதற்கான விடையாக வருகின்ற பொழுது, அதாவது I do, she does என்று வருகின்ற பொழுது அது வினைச்சொல்லாக வருகின்றது. காரணம் என்ன? ஏற்கனவே வினா வாக்கியத்தில் இருக்கின்ற பிரதான வினைச்சொல்லை, அதாவது மெயின் வேர்பை இது பிரதியீடு செய்கின்ற காரணத்தினால் இதுவும் வினைச்சொல் வடிவத்தில் தான் இருக்கும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே தரப்பட்டுள்ள உதாரணங்களை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.